இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவோட பெஸ்ட் காம்பினேஷன் இருக்க முடியுமா என்ன? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான தண்ணி சேர்த்து 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் துருவின தேங்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, மிளகு, சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். மண் சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்து பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தக்காளி சேர்த்து வதக்கி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து வதக்கி வேக வச்ச ஆட்டுக்காலை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்குனா அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரெடி.